அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது. உமது இரக்கத்திற்கு ஏற்பவும் ஊழியனை நடத்தியருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் காட்டுங்கள். உம்முடைய பகைவர்களை அன்பு செய்யுங்கள். கேட்பவர்களிடம் கொடுங்கள், முகம் கோணாமல் கொடுங்கள் என்று இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லுகிறார். இது நமக்கு சாத்தியமா? இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் பல நேரங்களிலே இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு கசப்பாக தெரியும். ஏனென்றால் சுயநலம் உங்களையும் என்னையும் இறைவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. உலகத்தின் ஆசைகள் உங்களுக்கும் எனக்கும் இறைவனுக்கும் நடுவே இருக்கின்ற தடுப்பு சுவராக நின்று கொண்டிருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகைவரை அன்பு செய்யுங்கள், கேட்பவருக்கு கொடுங்கள், முகம் கோணாமல் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இறுதியாக ஒரு செய்தியோடு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால், உங்களுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதையே அடுத்தவர்களுக்கும் செய்யுங்கள் என்று. தன்னை தானே நேசிப்பது போல பிறரையும் நேசியுங்கள் என்ற வார்த்தையை தான் இன்று வேறு விதமாக நம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது அற்புதமான செய்தியை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருத்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பையே கொண்டிருங்கள், அதுவே நற்பண்புகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்யும். திருத்துதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை வாக்குகள் 10 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும்.
கிறிஸ்து அருளும் அமைதியும் உள்ள உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவாராக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 150 பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்பிரிவில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையிலா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. எக்காலம் முழங்கியே ஆண்டவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கலீர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. வாழ்த்துளி. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவற்றை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருளை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதவருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள்.
கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று கூர்ந்து கவனித்திருந்தோம் என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மால் சாத்தியமாக்க முடியுமா என்ற கேள்விகள் எழும். ஏனென்றால் இது வளர்ந்து வருகின்ற இந்த அறிவியல் உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள், அது நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், வளர்ச்சி என்கின்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எத்தனை. நான், எனது குடும்பம், எனது பிள்ளைகள், இப்படி இந்த சிந்தனைகளோடு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அடுத்தவர்களுக்கு ஈடாக நம்முடைய வளர்ச்சியை நாம் காண வேண்டும் என்று விரும்புகின்றோம். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலுமே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, எதிர் வீட்டில் இருக்கின்ற, நம் உறவுகளில் இருக்கின்ற அடுத்தவர்களை விட நாம் சற்று உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக ஒரு சொல்லாடல் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டது என்று சொல்வார்கள். இப்படி அடுத்தவர்களை பார்த்தே நாம் நம்முடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே இறுதியாக பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒன்றும் மிச்சுவதில்லை. மாறாக சுமைகளும் மனபாரங்களும் விரக்தியும் வேதனையும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் தள்ளப்பட்டு விடுவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்த்துதான் கொண்டிருக்கின்றோம். இது எதை குறிக்கிறது என்றால், அடுத்தவர்களை பார்த்து நாமும் வளர வேண்டும் என்ற எண்ணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் சற்று ஒரு குழப்பத்தையே கொடுக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆரம்பத்திலே இவ்வாறு சொல்லுகிறார்: உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுங்கள், மறுக்காதீர்கள் என்று நான் வளர வேண்டும், என் குடும்பம் வளர வேண்டும் என்று எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாற்று கருத்தை சொல்லுகின்றார். பகைவரை அன்பு செய்யுங்கள், வெறுப்பவருக்கு நன்மை செய்யுங்கள், சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இது எப்படி சாத்தியமாகும்? ஏனென்றால் என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சியை, என்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை நேருக்கு நேராக எனக்கு எதிராக தடுத்து கொண்டிருக்கின்ற அந்த பகைவனை எப்படி என்னால் அன்பு செய்ய முடியும்? அவனுக்காக எப்படி நான் ஜெபிக்க முடியும்? அவனுக்காக எப்படி இறைவனிடம் ஆசீரை பெற்று தர முடியும்? வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று இந்த காலகட்டங்களிலே நான் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய வளர்ச்சிக்காக தடையாக இருக்கிறவர்களை நான் எப்படி அவர்களுக்காக ஜெபிக்க முடியும்? பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வளர்ச்சி என்பது எப்படிப்பட்ட வளர்ச்சி? இந்த வளர்ச்சி உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட வாழ்வு கொடுக்கிறது என்று பார்த்தோம் என்றால், மறையுரையின் ஆரம்பத்தில் சொன்னது போல, புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போல, அடுத்தவர்களை பார்த்து நான் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று பொருளாதார ரீதியாக நாம் அலைந்து கொண்டிருக்கிறவே ஒழிய அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்விற்கு நாம் போராடுவதில்லை. அப்படிப்பட்ட வளர்ச்சிக்காக இன்று வரை நாம் முயற்சிகளை எடுப்பதில்லை. நாம் எடுத்த முயற்சிகள், போராட்டங்கள் அனைத்துமே அழிந்து போகக்கூடிய பொருளுக்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம்.
அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைக்காதீர்கள், மாறாக அழியாமல் இருக்கிற உணவிற்காக உழையுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கின்றார். ஆக அழிவை நோக்கி அழிவை கொடுக்கக்கூடிய பொருளை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவை நாம் நோக்கி பயணித்தோம் என்றால், அதற்காக நாம் போராட்டம் எடுத்தோம் என்றால், முயற்சிகள் எடுத்தோம் என்றால், அதுதான் உண்மையுள்ள வாழ்வு. எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அற்புதமாக சொல்லுகிறார். மைய பகுதியிலே, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த ஒற்றை கருத்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அனைத்திற்கும் ஒரு பதிலை கொடுத்து விடுகிறது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் வளர வேண்டும், இதற்கு நான் எடுக்கின்ற முயற்சிகள் பிறர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னுடைய குடும்பம் வளர வேண்டும், யாரிடம் சென்றால் என் குடும்பத்திற்கு வேலைகள் கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கும், எப்பொழுது எனக்கு இவை அனைத்தும் கிடைக்குமே என்று பலவிதமான தேடுதல் வேட்டையிலே நாம் அலைந்து கொண்டே இருக்கிறோம். அவரை சென்றால், அவரிடம் நம்பினால், அவரிடம் சென்று அவரிடம் உதவிகளை கேட்டால் அவர் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த மனிதனை தேடி சென்று கொண்டிருக்கின்றோமே. இதுவும் ஒரு விதத்தில் நாம் அடுத்தவர்களை நம்பித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பிறரை நம்பி பிறருடைய எதிர்பார்ப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில அனைத்தும் நல்லது என வாழ வேண்டும் என்று நினைக்கின்றன. ஏன் அடுத்தவர்கள் நம்மை நம்பி வருகின்ற பொழுது நாம் ஏன் தடையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு சொல்லுகிறார். எனவே இந்த காலகட்டங்களில் இந்த உலகத்தில் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒருவரை ஒருவர் சார்ந்து உதவி செய்ய கொண்டிருக்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எனக்கு மட்டும் அனைத்தும் கொடுக்க வேண்டும், அடுத்தவர்கள் நான் கொடுக்க முடியாது என்றால் அது மனித வாழ்க்கை அல்ல, மாறாக மிருகத்தினுடைய வாழ்க்கை என்பதும் ஒரு விதத்தில் சால சிறந்ததாகத்தான் காணப்படுகிறது. எனவே இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் இந்த உலக காரியங்களை வைத்து பொருளாதார ரீதியாக வைத்து நாம் பார்க்காமல் ஆன்மீக ரீதியாக நாம் வைத்து பார்த்தோம் என்றால், இறைவன் என்னை எப்படி மன்னிக்க வேண்டும், இறைவன் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் மீது நம்மை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. நான் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்து விட்டேன், அடுத்தவர்களுக்கு நான் தவறு இழைத்து விட்டேன், அடுத்தவர்களை தவறாக பேசினேன், தெரியாமல் பேசிவிட்டேன், என்னை அவர் மன்னித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றோமே. அதுபோல நாமும் அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அதுபோல நமக்கு துரோகம் செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள், வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்கு இறைவிட வேண்டுங்கள் என்று சொன்னவர், அடுத்த அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக காரியங்களை பற்றி பேசுகிறார். ஏனென்றால் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீகம் தான் முதலாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடிதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருளாதாரம், தேவைகள், இவை அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் தேவைதான். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறாரே, வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை என்று சொன்னார். இப்படிப்பட்ட வானத்து பறவைகளுக்கே உணவளிக்கின்ற இறைவன் தன் சாயலாக படைக்கப்பட்ட, அழகு பார்த்து படைக்கப்பட்ட, அவருடைய கரங்களில் பொறித்து வைத்திருக்கிற உங்களையும் என்னையும், தாயின் கருவறையில் இருக்கிற பொழுது உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்த இறைவன் எவ்வளவு கொடுப்பார் அல்லவா? ஏன் நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம்? எனவே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அமைதியான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல, பகைவரை அன்பு செய்யுங்கள், வெறுப்போருக்காக நன்மை கூறுங்கள் என்று சொல்லுகிறார். இவை அனைத்தும் எப்படி முடியும் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். யார் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார்? உங்கள் மீதும் என் மீதும் தான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இறைவன் நம் மீது இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் அடுத்தவர்கள் மீது இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்க கூடாது. நாம் தீர்ப்பு அளித்தால் அதே தீர்ப்பு நமக்கும் வந்து சேரும். எனவே தான் கெத்சமனி தோட்டத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுவார் பேதுருவை பார்த்து, ராயப்பா, வாளை உரையில் போடு, வாளை எடுப்பவன் வாளாலே மடிவான். என் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, வரலாற்று நிகழ்வுகளை நீங்களும் நானும் சற்று சிந்தித்து பார்ப்போம்.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் நம்முடைய அருகில் இருக்கின்ற நம் சமுதாயத்தில் இருக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள் மடிந்து போனவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் சற்று நாம் திருப்பி பார்த்தோம் என்றால், வினை விதைத்தவன் வினை அறுத்தது போல, வாளை எடுப்பவன் வாளாலே அழிந்தது போல, தவறு செய்தவன் தவறாலே அழிந்ததைத்தான் நாம் காண முடியும். எனவே நாம் தீர்ப்பிட வேண்டாம், அதற்கு மாறாக நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ளுவோம். ஏனென்றால் இறைவன் நம்மை மன்னிக்கிறான். இறைவன் மன்னித்த மன்னிப்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அப்பொழுதுதான் பகைவரையும் நாம் அன்பு செய்ய முடியும், நமக்கு தீங்கிழைப்போருக்காக ஜெபிக்க முடியும், அவர்களுக்காக இறைவனிடம் ஆசிரியை பெற்று தர முடியும். இந்த சிந்தனைகளோடு திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவான் ஆசீர்வதித்த வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் பரிசுத்த திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரை மாண்புக்குரிய உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்படையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகமதவனாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர் எமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளர்களுக்கு நீர் உணவளித்து வாழ்வளிக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்று பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறு.